கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ரோமர் 12 அதிகாரம் 11 வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். நமக்கு ஒரு அசால்ட்டு தன்மை இருக்கக்கூடாது. எல்லா விஷயத்திலும் ஒரு ஜாக்கிரதை இருக்கணும். நடக்கும்போது, ஓடும்போது, உட்காரும்போது, குடும்பத்தை நடத்தும் போது, வியாபாரம் பண்ணும்போது, பிரயாணப்படும் போது, தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அசதி நமக்கு இருக்கக்கூடாது, ஜாக்கிரதை இருக்கணும். சிலர்கள் அசால்ட்டு, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றுலையும் தேவனுடைய பிள்ளைகளே அசதி இருக்கக்கூடாது. அதனாலதான் சொல்றாரு, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஏனெனில் பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிறான். நீங்க அசதியா இருந்தா அடிச்சிருவான். அசதி இருக்கவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பவும் விழிப்பா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். அதே போல ஆவியில அனலா இருக்கணும். ஆவியில அனல், ஜெபசிந்த, பரிசுத்தாவின் பலன், அந்நிய பாஷையின் வரம், நாவல கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருக்கணும். அப்படி ஒரு அக்னி, அப்படி ஒரு அபிஷேகம் நம்ம மேல அப்படி ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கணும். மூணாவது, கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். ஏதோ ஒரு விதத்துல கர்த்தருக்கு செய்யணும், மனுஷனுக்கு செய்யக்கூடாது. நான் செய்யறது இது கர்த்தருக்கு பிரயோஜனமா? நான் கொடுக்கிற பணம் கர்த்தருக்கு பிரயோஜனப்படுதா? கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுதா? தேவன் அதுல சந்தோஷப்படுறாரா? அவர் எனக்கு கொடுக்கிறார், நான் அவருக்கு கொடுக்குறேன், அதனால அது ராஜ்யம் கட்டி எழுப்பப்படுதா? இல்லை நானே நேரடியாக போய் ஊழியம் செய்கிறேனா, ஏசப்பா பற்றி சொல்கிறேனா என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அதனாலதான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். வயிற்றுக்கு ஊழியம் செய்யாதீங்க, பேர் பிரஸ்தாபத்துக்கு ஊழியம் செய்யாதீங்க, கர்த்தருக்கு செய்யுங்க. நம்மளை பார்த்து சொல்லணும், இவங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாங்க, கர்த்தரை குறித்தே பேசுறாங்க, இவங்க மூலமா ஆத்மா ரட்சிக்கப்படுது, தேவன் சந்தோஷப்படுகிறார். இவங்க பொருளாதாரத்துக்கு ஊழியம் செய்யல, இவங்க வயிற்றுக்கு ஊழியம் செய்யல, இவங்க குடும்பத்துக்கு ஊழியம் செய்யல, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க அப்படி சொல்றாரு. அப்படி இருந்தா அதனுடைய பிள்ளைகளை நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அதனால அசதியா இருக்காதீங்க, அசால்ட்டா இருக்காதீங்க. பிள்ளைகள் கூட படிப்புல அசால்ட்டா இருக்காதீங்க. சகோதர சகோதரிகள் வேலையில அசால்ட்டா இருக்காதீங்க. ஆவியில் அனலா இருங்க. தனிப்பட்ட நேரத்தில் நல்ல அந்நிய பாஷை பேசுங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. ஜெபிப்போமா? பிதாவே, உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும், எங்கள் ஒவ்வொரு மேலும் உடைய கரை இறங்கட்டும்னு ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எங்களை மூடட்டும். நீர் விரும்புகிற நடக்க உதவி செய்யும். துதிகன மிகமேல் அன்று ஒருவர் எடுத்துக்கொள்ளும். இப்ப இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.